கண்களை மூடி ஜெபிப்போமாக. தெய்வ ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, உங்களுடைய ஊழியத்துக்காக எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. என்னை மறைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருமே நாங்கள் வரவேற்கிறோம். ஆன்லைனில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மனவேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், துன்பத்தவங்களோடு இருக்கலாம். ஆனால் ஒரே கடவுள் ஒரே ஒருத்தர் நம்ம எல்லாரோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அநேகர் வெளியிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். நேற்று அந்த நாற்றங்களை பற்றி பேசினேன். எப்படி ஒரு மனிதன் தனக்கு பின்னாடியே ஒரு மீனை, செத்து போன மீன்களை மாட்டிக்கிட்டு இருந்து அது உலகம் ஃபுல்லாக நாற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி அதை போய் நீங்கள் பாருங்கள். அது ஃபேமிலி குறித்தானது, வாழ்க்கை குறித்தான காரியங்களை நாங்கள் பேசினோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை திரும்ப திரும்ப கொஞ்சம் கேட்டு நம்ம எல்லாம் திருத்தி கொண்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டாமல் அதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் இன்றைக்கி யோசேப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார் இன்றைக்கி. அதாவது யோசேப்பு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்கிறாரு. வீட்டில் வளர்ந்துட்டு அவர் வரும்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் துன்பங்கள், அவருடைய சொந்த சகோதரர்களே அவருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அவருக்கு விரோதமாக எழும்பும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. எல்லாருக்குமே யோசிக்கக்கூடிய கதைகள் தெரியும். எனக்கு என்னென்ன கேள்வி என்னன்னாக்கா, அவரை குழியில் போடும்போது அவரும் அமைதியாக இருந்தார், கர்த்தரும் அமைதியாக இருந்தாரா? கர்த்தர் அமைதியாக இருந்தாரா, இல்லை அவர் அமைதியாக இருந்தாரா? அவர் ஏன் கேட்கல நான் திருப்பி போகணும்னு? ஏன்னா அவர் அந்த துன்பத்தின் பாதையில் நம்ம கடந்து போகணுன்றத அவர் தன்னுடைய மனசில் அதை ஏற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த குழியில் என்னை போட்டால் கூட எனக்கு ஏதோ ஒரு விடுதலை வைத்திருக்கிறாருன்ற ஒரு மனதுக்குள்ளே அவருக்கு ஒரு அபிப்பிராயங்கள் இருந்தது. ஸோ இன்னொரு காரியம் நான் பார்க்குறேன்னாக்கா, ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் 2:3 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 2வது காரியம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. அதனால்தான் கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறாராம். அதாவது இந்த இடத்துல கானான் தேசத்தில் அவங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கஷ்டப்படுறாங்க, பஞ்சம் வந்துடுது. இவர் போகிற இடத்துல கர்த்தர் எகிப்தில் காஞ்சி போன இடத்த அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்போது நம்ம மேலே வச்சிருக்கிற தீர்மானங்களை கர்த்தர் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கொண்டு நமக்காக எதையோ கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கானான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க, இவனை குழியில் போட்டு தள்ளிட்டோம், முடிஞ்சு போச்சு இவன் காரியம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்க இவன் இனிமேல் வரமாட்டான், இவன் சும்மா கனவு கண்டுகிட்டே இருக்கிறான், சொப்னம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவனை கூட ஒரு தலைவலியாக இருக்குது, இவனையே நம்ம வச்சுக்கிட்டோம், குழியை தள்ளி போட்டுடலாம், அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம், போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னன்னாக்கா 2 சைடு பாருங்க, யார் கஷ்டப்படணும் இதில்? குழியில் இருக்கிறவன் கஷ்டப்படணுமா, இவனுக்கு விரோதம் செஞ்சாங்க அவங்க கஷ்டப்படணும்? நம்மளை எப்படி நினைப்போம்? எனக்கு விரோதம் செஞ்சால் அவன் நாசமாக போகணும்னு நினைப்போம்ல, நம்ம அவன் நாசமாக போகணும்னு நினைப்போம்ல. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் 2 பேருக்குமே ஒரு குழியை தான் வச்சார். இவன் குழியில் போடப்படுறான், அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது. ஆனால் குழியில் போடப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதை மறந்துடாதீங்க. அவனுக்கு என்னென்னலாம் பாதிப்புகளை உண்டாக்குனாங்களோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நிம்மதி. நமக்கு வாழ்க்கையில் பாதிப்புகளை உண்டாக்குகிறவங்க கடந்து போயிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் பொழைச்சிப்போம், முடிஞ்சிடுச்சு காரியம், அவங்க சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. கர்த்தர் என்றைக்குமே அழைக்கப்பட்டவங்களுடைய சாப்டரை முடிக்க மாட்டார்.
அவர் செய்து முடிக்கிற வரையும் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ரொம்ப அழகாக இவனை கொண்டு போயிட்டு உடனேலாம் ஆசீர்வதிக்கலை, உடனேலாம் எதையுமே கொடுக்கலை. கர்த்தர் கொண்டு போய் குழியில் அவனை குழியில் அனுமதிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழியில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த போத்திபாருடைய மனைவி தொந்தரவு தராங்க, போய் ஜெயிலில் இருக்கிறாரு, அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் அவர் போயிட்டு அங்கே அவருக்கு வருகிற சொப்பனங்களை அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டுறாரு, அவங்களோடு கூட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வராரு கர்த்தர். ஆனால் அந்த இடத்துல யோசேப்பை கொண்டு என்ன செய்யணுமோ செய்கிறாரா இல்லையா? நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் ஒன்றுமே இல்லை, நான் வேஸ்ட்டாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் ஏது பண்ணுறேன், எனக்கு புரியலையே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் யோசேப்புக்கிட்ட எனக்கு பிடிச்ச சில குணங்கள் அந்த உயர்வை கொடுத்தா கூட அவர் உயர்வுக்காக வாழல, கர்த்தருக்காக அவர் கீழே இறங்குறார். இன்னைக்கு காலையில் நான் ஒரு வார்த்தையை கேட்டேன், வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ரொம்ப சந்தோஷம். எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. அடுத்த வருஷம் நான் இந்த போஸ்ட்டில் போகிறேன், அடுத்த மாதம் நான் இந்த கிரேடில் போகிறேன், இப்படி போகிறேன், இந்த போஸ்ட்டில் உயர்வு எவ்ரிபடி லைக்ஸ், எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அப்படியே சர்ன்னு இறங்கி கீழே வந்துடுறாரு. எங்கே? குழியில். யோசேப்பு யார்? இஸ் எ ஸ்பெஷல் பர்சன். ஆண்டவர் சொப்பனங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஸோ உயர்வுக்கு மத்தியில் இவர் உயர்வை விரும்பினாரா, இல்லை கர்த்தருடைய நாமத்துக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும்னு அவர் விரும்பினாரா? அவர் உயர்வை விரும்பினானாக்கா போயிட்டு போத்திபார் மனைவியோடு கூட ஜாலியாக இருந்திருக்கலாம், ப்ளீஸ் பண்ணியிருக்கலாம், ராஜாவை எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம். அவர் உயர்வுக்கு அவர் ரெடியாக இல்லை. ஸோ நம்ம போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உயர்வும், ஆண்டவரே நான் இதை பிடிச்சிக்கிறேன், நான் அதை பிடிச்சிக்கிறேன், இந்த உயர்வை பிடிச்சிக்கிறேன், ஆண்டவரே நான் அந்த உயர்வுலாம் எனக்கு வேணும், எல்லாத்தையும் எனக்கு தந்துருங்க. கேட்காதீங்க. உன்னை குழியில் போட்டு வச்சுருக்குறாங்கல்ல, அவங்க முன்னாடி தான் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை உயர்த்தி வைப்பார். ஸோ அந்த தேவன் தான் நமக்கு தேவை. நம்மளை உயர்வாக்கணுன்ற எண்ணத்தோடு அவர் போல பாருங்களேன். எது செய்கிறீங்களோ செய்யுங்க, என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. நான் உயர்வுக்குன்னு நான் போயிருந்தேனாக்கா உமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல கொண்டு போகும்போது அவனோடு கூட யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம விசுவாசிக்கிறோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார்னாக்கா என்னை குழியில் போட்டாலும் சரி, நான் உயர்வான சிந்தனைகளுக்குள்ள நான் ஏதோ பெருசாக எனக்கு இது கிடச்சிரும் அதை கிடச்சிரும் இப்படி ஆயிடுவேன். போன தேசம் காஞ்சி போன தேசம். ஆண்டவர் சொல்லிட்டார், அடுத்த 7 வருஷம் உனக்கு பஞ்சம். போவீங்களா? எங்கே வீசா போடுவீங்க? செழிப்பாக இருக்கிற தேசத்தானே போடணும். அது ஆண்டவர் கொடுத்தாரா எனக்கு வாக்குத்தத்தம். செழிப்பாக இருக்கிற தேசத்தில் நான் போடுறேனாக்கா சூப்பர், அந்த இடத்துல வீசா போட்டு போகிறேனாக்கா. அவர் எப்படி அந்த குழியில் போயிட்டு வீசா ஒன்றும் கிடையாது, அவர் போகிறார், அவர் பாட்டு போகிறார். உயர்வை எண்ணிக்கிட்டு போல, கர்த்தர் சொப்பனத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு போகிறார். கர்த்தர் சொப்பனத்தில் என்ன சொன்னாரோ அதை வச்சுக்கிட்டே போகிறார். ரொம்ப ஒரு நல்ல வசனங்கள் இது. ஏன்னா யோசேப்பை பற்றி படிக்கும் போது அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் 39வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் அவனுக்கு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தன்னை புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றவையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனாக இருந்தார். எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் ராஜா நம்பி. ஸோ கர்த்தர் கூட்டிட்டு போன நோக்கம் பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் என்னை கூட்டிகிட்டு போன நோக்கம், ஆண்டவரே நான் ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேன், எதுக்காக இந்த ஜனங்களை காட்டுறீங்க, எதுக்காக, எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல. கர்த்தர் யார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், எல்லாமே நமக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டா நம்மளுக்கு எப்படி இப்படி சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறார் பாருங்களேன், தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்தான். அதான் தேவன். தேவன் எதை எதிர்பார்க்குறானாக்கா, நீ என்னை நம்பி வந்திருக்கிற, உன்னை குழியில் போட்டாங்க, உன்னை
உன்னை குழியிலே வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உன்னை உயர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீ வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீ ஷைன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு வேறு வழியை வச்சுக்கிட்டாரா இல்லையா கர்த்தர்? வேறு வழியை யாரோ போகிற வரவனா வாயா நான் ஏற்றிட்டு போகிறாங்க. யோசிப்பு, நான் உன்னை ஏற்றிட்டு போகிறவா, எங்கே கொண்டு போய் விடுறேன்? நேராக நீ எப்படியாச்சும் ராஜா கிட்ட சேர்ற மாதிரி கர்த்தர் ரூட்டை உண்டாக்குறாரு பாருங்களேன். நீ ஜெயிலுக்கு போனால் கூட நீ யார்கிட்ட கடைசியில் வரணும்? ராஜா கிட்ட வரணும். ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு, நீ ராஜாக்கு. ஆனால் உன்னுடைய உயர்வை யாருமே தடுக்க முடியாது. ஆமென். உனக்காக வைத்திருக்கிற உயர்வு யாருமே தடுக்க முடியாது. அந்த உயர்வு ஆண்டவர் கையில் இருக்குதுனாக்கா நம்ம ஆண்டவர் கையில் பத்திரமா இருக்கும். அதான் இன்னைக்கு நம்ம டேக் ஹோம் கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்குனாக்கா, ஆண்டவரே நான் உங்கள் கருத்தில் உங்கள் யோசிப்பு நினச்சிருந்தா அந்த பிரச்சனைக்காக அவர் என்னென்னலாம் போயிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு சொப்பனம் கொடுத்தீங்க, என் முன்னாடி எல்லாரும் வணங்குறாங்க, இப்போ பார்த்தா குடியில் போட்டு வச்சுருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ சிறைச்சாலைக்கு அனுப்புறீங்க, வந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை எனக்கு கஷ்டம் கொடுக்குறா, நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எல்லா கேள்வியும் அவருக்கு வந்திருக்கும். இதுக்கு மத்தியில் அவர் காத்திருக்கிறாரு பாருங்க. எத்தனை வருஷம்? 14 years ஆல்மோஸ்ட் இஸ் வெயிட்டிங். அடுத்த நிமிஷமே ராஜா கொண்டு போயிட்டு அவர் கையில் சாவியை கொடுத்து, நீ தான் அரண்மனைக்கு அதிகாரி. அந்த 41வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் சொல்ல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். ஆண்டவர் பாருங்க. ஸோ ஆண்டவர் எங்க போனாலும் நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நான் இல்லை ஆண்டவரே, நீங்க உயர்த்தப்படுங்க. இதுதான் தேவை. நம்ம இங்கே ஒரு ஜபம் பண்ணுறோமா, இங்கே ஒரு பாட்டு பாடுறோமா, இங்கே நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுறோமா, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிடலாம். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்குங்க, நான் உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துறேன். நான் எப்போவுமே அதை சொல்லிட்டு வருவேன். எனக்கு தெரியாது எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த ஆன்லைனில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம உயர்த்தப்படணும்னாக்கா நம்ம மனசில் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஃபஸ்ட்டு அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி பேசும்போது அமைதியாக இருக்கு. குழியில் போட்டவன் அமைதியாக இருந்தான். அது மட்டும் இல்லை, சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் அமைதி பல வருஷங்கள். அதுக்கப்புறம் வெளியே அரண்மனைக்கு அதிகாரியாக உண்டாக்குறாரு. உயர்வை தேடிக்கிட்டு எங்கேயுமே போவாதீங்க, வேஸ்ட். உயர்வை தேடிக்கிட்டு போயிருந்தாருனாக்கா யோசேப்பு காலியாச்சுப்பார். ஸோ அந்த உயர்வுக்குள்ள அவர் போயிருந்தாருனாக்கா, எனக்கு உயர்வு தான் வேணும், உயர்வு தான் வேணும், என்னை இங்கே இந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் சொப்பனம் கண்டு எதையாவது நான் பண்ணிடுறேன் ஆண்டவரே, என்னை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. அவர் ஏன் அப்படி நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம் நிறைய நேரங்களில். இவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி காட்டுங்க. ரொம்ப ஒரு தப்பான ஜெபம். அவருடைய நாமம் என் மூலமாக உயர்த்தப்பட்ட போதும், அது போதும். நம்ம அப்படி கேட்க வேணாம், என்னை உயர்த்தி காட்டுங்க ஆண்டவரே, என்னை உயர்த்தி காட்டுங்க. ரொம்ப தப்பான ஜெபம் அது. யோசேப்பு அதை எதிர்பார்க்கல. உயர்வுக்காக காத்திருந்தார். அவர் தன்னுடைய உயர்வுக்காக காத்திருந்தார். அவருக்கு உயர்வு வரும் தெரியாது, ஆனால் அவர் காத்திருந்தார். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 21வது வசனம், 39, 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்த. எல்லா இடத்துலையும் தயவு கிடைக்குது, எல்லா இடத்துலையும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எப்படி அவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது, எப்படி எல்லாம் அவங்களுக்கு நடக்குது? அதுதான் கர்த்தருடைய கிருபை. குழியில் போட்டால் கூட கர்த்தருடைய கிருபை. உன் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே, என்னடா இது இப்படி நம்ம இருக்கிறோமே, நம்மளை யார் தப்பு விப்பா, என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு அனுமதிக்கிறாருன்னா அதில் ஒரு வெற்றி இருக்குது, அதில் ஒரு உயர்வு இருக்குது, அதில் ஒரு அற்புதம் இருக்குது, அதில் ஒரு அதிசயம் இருக்குது. ஆமென். ஆனால் நான் கர்த்தரோடு கூட நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறது? அது எப்போவுமே யோசேப்பு ரொம்ப அப்படியே கீழே தள்ளப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அவர் அந்த சின்ன வயசுலேயே 17 வயசில் அவரை குழியில் போட்டுடுறாங்க, வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட அப்படியே அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27-30 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே
முன்னாடி வந்துடுறாரு, அதிகாரி ஆகிறார், ஒரு தேசத்துக்கே அதிகாரி ஆகிறார். ஆனால் அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே சில காரியத்தெல்லாம் பொறுமையாகவே ஜபத்தோடு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே. அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த வந்த சில உபத்திரவங்களை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறார், அனுமதிக்கிறார். அங்கேருந்து அவர் ஓடி இருக்கலாம்ல, சிறைச்சாலையிலேருந்து கேட்டிருக்கலாம், ராஜா இப்போ உனக்கு என்ன வேணும், என் சொப்பனத்தை நீ கிளியர் பண்ணிட்ட, உனக்கு என்ன வேணும் அடுத்ததுன்னு கேட்டிருக்கலாம்ல. இல்லை, ராஜாவுக்கு விட மனசு இல்லை, ராஜாவுக்கு விடவே மனசு இல்லை. இந்த நீ போயிட்டு என் அரண்மனைக்கு அதிகாரி ஆயிரு, நீ தான் ஆள போற, அதான் தேவன், அதான் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் ஒருவேளை நான் நினச்சேன், யோசேப்பு போய் கேட்டிருக்கலாம்ல, நீ ஏன் ராஜாவே நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன், எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன், என் காணாம் தேசத்தை பார்த்துட்டு வரேன். என்றைக்குமே கேட்கல. நெவர் கோ பேக், பின்னாடி போகாதீங்க. வந்த இடத்துக்கு திருப்பி போய் நான் பார்க்கணும், வந்த இடத்துல நான் போய் திருப்பி என்ன செய்யணும், வந்த இடத்துக்கு போய் நான் யாருன்னு காட்டுறேன். இருக்கிற இடத்துல உயர்த்திக்கிட்டே போவார் கர்த்தர். இருக்கிற இடத்துல எங்கே நம்ம நிற்கிறோமோ அந்த இடங்களிலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் உயர்த்திக்கிட்டே போவார். ஆமென். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நம்மலாம் இன்ஸ்டன்ட்டு காஃபி, இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் இது எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் ஆண்டவரே நினைக்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு அந்த 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 பீரியடை தான் கர்த்தர் உன்னை முழங்கால் போட சொல்கிறது. அந்த நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரான நேரங்கள், உங்கள் பாரமான நேரங்கள், உங்களுடைய கவலையான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள் எல்லாமே முழங்கால் போடுவதற்காக தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். முழங்கால் போடுவதற்காக தான் ஒரு பிரச்சனையும் ஒரு குழியுமே நீ முழங்கால் போடணும். உயர்வை கர்த்தர் காட்டுறது, அந்த உயர்வை தான் மறக்கவே கூடாது. நம்ம யோசேப்பை வச்சு நிறைய பிரசங்கம் பண்ணோம். ஒரு விதத்துலையுமே அவர் வித்தியாசமாக இருப்பார், ஒரு விதத்துலையுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவருடைய கேட்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். யோசேப்பை பற்றி பேசுகிறாங்கன்னா யாருனாக்கா நான் உடனே ரொம்ப அப்படியே சந்தோஷமாக கேட்பேன். அவ்வளோ கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சார். ஸோ நம்ம அதுக்காக நம்ம நன்றிகளை செலுத்துக்கலாம். இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, எனக்கு உயர்வு தேவை, எனக்கு நான் பெரிய ஆள் ஆகணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த இடத்துல இருங்க, முழங்கால் போடுங்க. நீங்கள் முழங்கால் போடுகிற இடத்துல சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பெரிய ஆள் ஆக்கி காட்டுவார். ஆமென். நீங்கள் பேசும்போது யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் கொண்டு போவார். ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, என்னை எப்படி ஆண்டவரை உயர்த்துவீங்க? எந்த கேள்வி கேட்காதீங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதிகாலையில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கடினமான அந்த பாறையை உடைக்கும் போது எனக்கு எப்பவுமே அந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய சின்ன சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க உட்காந்து மெதுவாக இப்படி தட்டிட்டு இருப்பாங்க. இந்த பெரிய பாறையை உடைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா முட்டி போட்டுட்டு உடைப்பாங்க. ஏன்னா அதை முட்டி போட்டால் தான் ஃபுல் பலமும் அந்த பெரிய பாறையை உடைக்கிறதுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சில பெரிய பாறைகளை முட்டி போட்டு உடைங்க. லாயரை தேடிக்கிட்டு போகிறது, சும்மா ஜட்ஜுகளை தேடிக்கிட்டு போகிறது, டாக்டரை தேடிக்கிட்டு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கிட்டு போகிறது எல்லாமே வேஸ்ட். ஆன்லைனில் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் யாரோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற குழப்பங்கள், இது எல்லாமே தூக்கி ஓர வச்சுட்டு யோசேப்பை போல் அமைதியாக இருங்க. உங்களை என்ன கிண்டல் பண்ணுறாங்களா கிண்டல் பண்ணட்டும். ரொம்ப ஜெபிக்கிறாங்க, இப்போ தான் எப்படி ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படி என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், எனக்கு ஒரு நாள் நீங்கள் உயர்வை தருவீங்க. நானே உயர்வை தேடிக்கிட்டு போக மாட்டேன். கர்த்தர் கொடுக்குற உயர்வு வித்தியாசமான உயர்வுகளாக இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபமே, நீர் உயர்த்தப்படுவீர் ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படுவீர். ஸோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, துயரத்தில் இருக்கிறவங்க, இந்த சாயங்கால வேலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக யோசேப்பை நினச்சிக்கங்க. குழியில் போடப்பட்டவர் அதிகாரியாக மாறினார், அரண்மனைக்கு போனார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.